துரோகம் என்ற சொல் நம்பிக்கை, உறவு, ஒப்பந்தம் போன்றவற்றை மீறுதல் என்று பொருள்படும். இது மிகவும் வலிமையான உணர்ச்சிகளை தூண்டும் ஒரு செயல். துரோகத்தின் வகைகள்: தனிப்பட்ட உறவுகளில், நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், காதலர்கள் இடையே நம்பிக்கை துரோகம். சமூகத்தில், அரசியல், தொழில், சமூக சேவை போன்ற துறைகளில் நம்பிக்கை துரோகம். தன்னைத்தானே, தனது சொந்த கொள்கைகள், மதிப்புகள், உறுதிமொழிகளை மீறுதல். துரோகம் ஏற்படுத்தும் விளைவுகள்: உணர்ச்சி ரீதியான பாதிப்பு, மனவேதனை, கோபம், நம்பிக்கை இழப்பு, தனிமை உணர்வு. உறவுகளில் பிளவு, நம்பிக்கை இழப்பு காரணமாக உறவுகள் கெட்டுப்போதல். மன அழுத்தம், தொடர்ச்சியான துரோகங்கள் மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும். சுயமரியாதை குறைதல், தன்னைத்தானே குறைத்து மதிப்பிடுதல். துரோகத்தை எவ்வாறு கையாள்வது? உண்மையை ஏற்றுக்கொள்ளுதல், துரோகம் நடந்துவிட்டது என்பதை ஏற்றுக்கொள்ளுதல். உணர்ச்சிகளை வெளிப்படுத்துதல், கோபம், வேதனை போன்ற உணர்ச்சிகளை நெருங்கியவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுதல். மன்னிப்பு, மன்னிப்பது என்பது தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ளும் ஒரு வழி. முன்னேறுதல், நடந்தவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் இதுபோன்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ள தயாராவது. துரோகத்தை தடுப்பது: நம்பிக்கைக்குரிய உறவுகளை உருவாக்குதல், நேர்மை, மரியாதை, நம்பிக்கை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட உறவுகளை உருவாக்குதல். தொடர்பு: திறந்த மனதோடு தங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுதல். பரஸ்பர மரியாதை, ஒவ்வொருவரையும் மதித்து நடத்துதல். துரோகம் குறித்த மேலும் தகவல்கள்: துரோகம் செய்யும் உறவுகளை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்த ஈஷா ஃபவுண்டேஷன் கட்டுரை isha.sadguru.org இணைப்பு. நம்பிக்கை துரோகம் செய்பவர்களை என்ன செய்வது என்பது குறித்த சத்குரு வீடியோ m.youtube.com இணைப்பு. உங்களுக்கு மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். குறிப்பு: துரோகம் என்பது ஒரு சிக்கலான உணர்ச்சிபூர்வமான விஷயம். மேலும் ஆழமான ஆலோசனை தேவைப்படும் பட்சத்தில் ஒரு மனநல ஆலோசகரை அணுகுவது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து தெரியப்படுத்துங்கள். Would you like to know more about betrayal? If you have any other questions, feel free to ask.